வரமாட்டாங்க அப்படிங்கிற நான் சொன்னேன். அப்படி இல்லை, அநேக ஊழியக்காரர்கள் தங்களுடைய கடந்த காலத்து சொல்றாங்க. மகிழ்ச்சியில் ஆசிரியர் ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், அவரை ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா உண்மையாகவே அவர் ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன். எத்தனை ஊழியக்காரங்க மாதிரி அரட்டிக்கிற மாட்டாரு, ஆட்டம் போட மாட்டாரு. ஆனால் பெரிய மனுஷனை சில ஆட்களை நீங்க பார்த்தீங்கன்னா, நான் யாரையும் குறை சொல்லலை, யாரையும் நான் பெருமையாகவும் பேச விரும்பல. தேவனுடைய சமூகத்தில் இருந்து நிறைவான ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரங்க அமைதியாக இருக்கிறாங்க. குறிப்பிட்ட பிரசங்கம் பண்ணும்போது சரி, அவங்க ஆர்மியை நிறைஞ்ச போது அமைதியாக தான் இருக்கிறாங்க. குதிக்கிறதெல்லாம் சில்லறைகளை தான் குதிக்கிறாங்க. இந்த நிறைய படம் நீங்க மோகத்தில் ஆசிரியர் பாருங்க, ரொம்ப எளிமையா அருமையா பொறுமையா கற்றுடைய வார்த்தை கொண்டு வருவாங்க. ஆடம்பரமா அலட்டிக்கிறது இல்லை. சில விசுவாசிகள் பாருங்க, அப்படியே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருப்பாங்க, அவங்க எதிர்வாங்க குதிப்பாங்க எல்லாம் இருப்பாங்க. இவங்க அவங்களோட நிறைந்தவர்கள். இவங்க பொறுமையா அப்படி அமைதி ஆடுற ஆராதிக்கிறையா. அவங்கள மாதிரி இவங்களுக்கு ஏன் குதிக்க தெரியல? யாராவது கொஞ்சம் சொல்லுங்க பாருங்க. அவங்கள மாதிரி ஏன் ஜாம் ஜபத்தோட இருக்காரு, அந்நிய பாஷையில் நிரப்புறாரு, அவங்கள மாதிரி குதிக்கிறாரா? இல்லையே. மோகன்சிலாசர் பேசுறாரு, அதே ஆனந்த்பால் பேசுறாரு, ஆசீர்வாத டிவியில அந்நிய பாஷையில் பேசுறாரு. எங்கேயா குதிக்கிறத நீங்க பார்த்துக்கிறீங்களா? நீதி ஆண்டவர அவன் சொல்ற கடந்த காலத்தில் ஆண்டுவீங்களா, நான் இப்படி நிலையில் இருந்தா சொல்றாரு. ஆனந்த்பால் தன்னோட சாட்சி சொல்றாரு, நான் சாதாரண ஒரு மெக்கானிக்கா இருந்தேன். நான் டிவி இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் எலக்ட்ரானிக் ஒர்க் நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். டிவி எப்படி இந்த சேனல் எப்படி பண்ணணுங்கிற சொல்லி நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். ஆன்லைன் இந்த அளவு போயிட்டு தன்னுடைய கடந்த காலத்தை சொல்றாரு. மோகன்சிலாசன் சொல்றாரு, தன்னுடைய கடந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஊழியத்தில். ஏன்னா ரொம்ப வியாதியில் இருந்தேன் ஆன்லைன். அப்போ ஒவ்வொரு ஆளுமே எண்ணி பார்க்க வேண்டியதுன்னா கடந்த காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இன்னைக்கு ஆண்டு எந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு அதை எண்ணி பார்க்க சொல்றாரு. மோச மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை பூர்வ நாட்களை நினைனா, பூர்வ நாட்கள் பழைய காலத்தால யோசனை பாரு. இன்னைக்கு ஜனம் கொஞ்ச நாள் காசு வந்துச்சுன்னா கை காலம் அவங்களுக்கு பிடிக்க முடியாது. நான் யார் தெரியுமா, நான் இன்னாரு, நான் இன்னொரு ஃபேமிலியை சார்ந்தவன், நான் இன்னாருக்கு சொந்தக்காரன், இன்னாருடைய ஆளு, அதெல்லாம் பெருமைப்படுத்திக் கொள்வது. ஆனா மோசையை பார்த்து ஆண்டு சொல்றாரு, அந்த ஜனங்களுக்கு நீ போய் சொல்லு, பூர்வ நாட்கள் நினைக்கிட்டு அவங்க எங்க இருந்தாங்க? எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க. எகிப்தில ஒன்றும் இல்லாம இருந்தாங்க, கூலி வேலை செய்தாங்க. அவங்களோட கூக்குற நான் கேட்டு அதை எண்ணி பார்க்க சொல்லுவாங்க ஜனங்களை. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு அநேக ஆண்டவர் நம்ம நல்ல நிலைமைக்கு வைத்திருக்கிறார், யாரும் வரைய வைக்கல, நிறைவான ஒரு காலம் நம்ம வந்த பாதை எண்ணி பார்க்க சொல்லுங்க. புதிய இடத்துல கால் வைக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் நான் செய்ய வேண்டிய கடமை தான் பூர்வ நாட்களிலே தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு தென்னை மரத்தில் நம்ம எழுதி சாப்பிடணும்னு சொன்னா, அந்த இளநீர் வச்ச உடனே இளநீர் வரல, அது எவ்வளோ ஒருத்தர் வச்சுட்டு இருப்போம். அவன் எதுக்காக வச்சான்? அவன் அறிவிக்கலையே, வச்சவன் அறிவிக்கல. நீங்க அநேக தென்னைமரங்களை பாருங்க, 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் தென்னைமரம் இருக்கும், வச்சவன் செத்துருப்போம், அதை அறிவிக்க வேற ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். என் ஃப்ரெண்டு ஒரு அளவு ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு முறை எனக்கு கூட்டு பண்ண மாதம் கிட்ட ஜோம் பண்ணுறதுக்காக அவங்க மனைவி எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, பிரதர் நீ சொல்லுங்க, எங்கள் வீட்டுக்காரனுக்கு அறிவில்லாத மனுஷன் இருந்தாரு, இந்த அளவுக்கு படிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணாரு, பணம் இல்லாமல் கூட போய் எங்கெங்கே கெட்டிட்டு திரிகிறாரு, தேவையா இது? இருக்கிற கஞ்சி குடிச்சு சும்மா கிடக்குது, யாருக்கு தேவையா? அந்த மாணவர்கிட்ட போய் ஒரு 30-40 ஏக்கரை வாங்கி ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆகும். இவரே படிப்பாங்க, எட்டு படித்தாங்க. அந்த வீட்டு அம்மா அவங்க டீச்சர் அவங்க வந்து எனக்கு சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்க, ஏன்னா நீங்கள் கொண்டு வந்து ஆப்பமா நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ நான் கூப்பிட்டேன், என்ன பிரதர் செய்யறேன்? அவர் பாயிண்ட் சொன்னார் பாருங்க, பிரதர் என் மனைவிக்கு அவனுக்கு அறிவில்லாதவா, நாளைக்கு இளநீர் குடித்தோம்னா யார் வச்சு அழுது, எவனோ ஒருத்தர் வச்சு அழுது நான் நீ குடிச்சிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு காலேஜ் ஓப்பன் பண்ணி என் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வளர்ந்தது பிரயோஜனமா இருக்கும். நீங்க எத்தனோ பேர் இன்னைக்கு காலேஜ் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம செய்வோம், நம்ம அறிவிக்க வேண்டாம், நம்ம செய்வோம், யாருக்காவது பிரயோஜனமா இருக்கட்டும். கரெக்டாக நான் சொன்னான். அப்ப நாம இன்னைக்கு கொஞ்சம் பழைய காலத்துக்கு எண்ணி பார்ப்போம், எவ்வளோ ஒருத்தர் செஞ்ச உதவினாலும் இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கும். அதை யோசனை பண்ணணும். சில வீட்டுக்கு வந்த மருமகளா இருக்கட்டும், சில மக்களா இருக்கட்டும், சில பிள்ளைகளா இருக்கட்டும், அவங்க செஞ்ச சுகத்தினால் பலத்தினாலும் அல்ல கடவுள் வைக்கல, அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியம் அதுவே கூடாது. அவங்க முன்னோர்கள் செய்த புண்ணியத்தினால இன்னைக்கு அநேக குடும்பத்தில் சில நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க, இது நான் செஞ்ச புண்ணியத்தினால இல்ல, எங்க தாத்தா பாட்டி அவங்க செஞ்ச புண்ணியத்தை நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். சொத்தெல்லாம் யாருக்கு வந்து நான் சம்பாதிக்கிறேன், அவங்க சம்பாதிக்கிறேன். இத்தனை ஜனங்களை பார்த்து ஆண்டது பூர்வ நாட்கள் என்னென்ன தலைமுறையை சென்ற வருஷங்களை கவனித்து பண்ணி வந்து கடந்த வருஷம் எப்படி இருக்கு, இப்போ பக்கத்தில் என்னெல்லாம் நடந்தது, எண்ணி சுனாமி பெட்ராஜ் என்ன நடந்தது, நீ அப்படி இதெல்லாம் பார்க்கும்போது நான் எவ்வளவு தூரம் வைத்திருக்கேன்னு எண்ணி போறேன் அப்படிங்கிறாரு. எண்ணிக்காக எண்ணி பார்க்க யோசிக்கிறோம்.
பாருங்க, உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான்.